இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். அதாவது வந்து இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா வந்து வேணான்னாங்க. நான் தான் அம்மா ப்ளீஸ்மா வியூவர்ஸ்க்கு எப்படி இட்லி பொடி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து அது மட்டும் சொல்லிக் கொடுங்கம்மா அப்படின்னு நான் தான் சொன்னேன். இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கிளிப் வந்து எங்கள் அம்மா வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கிளிப்பில் வந்து அவங்க ஃபேஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நல்ல வேலை தெரியல. அந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கிளிப்பை நான் ஃபஸ்ட்டு எடுத்து போட விரும்பலை, ஓகேங்களா? அதனால் வந்து எனக்காக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டேன். 2 நாள் ஆச்சு காய்ச்சி இந்த வீடியோ எடிட் பண்ணேன், ஓகேங்களா? அதனால் என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்காக ஒரு சப்ஸ்கிரைப். எங்கள் அம்மா கையில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் அதோட விட்றாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அதை சொல்லுங்கள், ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. சரி காய்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இட்லி பொடி எப்படிமா செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். ஓகே. பெருங்காயமும் காஞ்ச மிளகாவும் மட்டும் வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும். மற்றதெல்லாம் ட்ரையாக வதக்கிக்கணும், ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக ஓகேம்மா. பெருங்காயம் வந்து எண்ணெயில் தான் பொரியும், அதனால் எண்ணெயில் வறுத்துக்கலாம். ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். காஞ்ச மிளகா வதங்கிடுச்சு, காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து ஒரு பெருங்காயம் அதெல்லாம் கரைஞ்சிக்காதம்மா? இல்லை அது பொடி பண்ணும்போது சரியாயிடும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் உளுத்தம்பருப்பு வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. ஆமாம், கடலைப்பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கணும். இது வந்து எண்ணெயில் வதக்கணும், அதனால் இதை எடுத்துடலாம். வேறு வானல் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நான் கடலைப்பருப்பு வதக்கிட்டேன், 1 டம்ளர் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். பாஸ் பண்ணிவிடு. இதுதான் கைஸ் நேச்சுரல் மியூசிக். இந்த அம்மா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு சொல்லலாம் கைஸ். நைஸாக இது இருக்குல்ல, அளவு மாறிடும்டா. ஐயோ இதெல்லாம் கூட திட்டாங்கப்பா. சரி காய்ஸ், அதனால் அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாரி காய்ஸ், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மா வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. இதோ இந்த கருவேப்பிலையும் வந்து சேர்க்கணும். நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை வந்து இதுவும் கருவேப்பிலையும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். எதுவுமே எண்ணெய் ஊற்றாமல் பண்ணணும். வெறும் காஞ்ச மிளகாவும் பெருங்காயம் மட்டும்தான் எண்ணெயில் பண்ணிக்கணும். அம்மா இது லாங் ப்ராசஸாக ஷார்ட் ப்ராசஸ்? அம்மா இது என்ன ஒரு 10 நிமிஷத்தில் வறுத்த முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வந்து இந்த கருவேப்பிலையும் அதிலே போட்டுக்கலாம். நீங்கள் எள்ளுன்னா சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால் பொடியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டா சாப்பிடுவீங்க. அதனால் எள்ளு வந்து அதில் இருக்கிற சூடே போதும். நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு பண்ணால் கருப்பாயிடும், அதுக்காக தான். வெடிக்குது, அவ்வளோதான். இது வந்து வெடிக்கும், அதனால் அந்த அவ்வளோதானா? 2 தானே இதுலேயே அந்த சூட்லேயே அது வந்து வெடிச்சிடும். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம பொடி பண்ணிடணும். உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டால் ரெடி. அதாவது வந்து எள்ளை வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணணும், கரெக்டா? ஒரு சின்ன ஃப்ளாப். இப்போ அதை கட் பண்ணிவிடு. ஓகே, இப்போ வந்து இதில் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இதில் வந்து எள்ளு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய். இப்போ வந்து நம்ம உப்பு மட்டும் போட்டு, அப்படின்னா இதில் எல்லாமே ஹெல்த்தியானது. ஆமாம், உப்பு மட்டும் இவ்வளோ போதிருக்கு போட்டு தூள். அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோம்மா? உப்பு நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இது மிக்ஸ் பண்ணுமா இல்லை அப்படியே மிக்சியில் போட்டுருவோம்? அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது. ஓகே.
இப்போ வந்து இதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் guys. அவ்வளோதான். இது பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே சூப்பரான இட்லி பொடி கிடச்சிரும். இதே வந்து எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடு. நீங்கள் ஏதாச்சும் வேறு மெத்தடில் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நானும் இதே மெத்தடில் தான் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ இப்போ சொல்லும் போது தான் எனக்கு இட்லி பொடி பண்ணுறதே தெரியும்னா நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன்னா அதனால் வந்து எனக்காக ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.